அபி வந்து ராகவ பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு வராங்க. ராகவ் தானா இது? வேறு யாராவதா? எனக்கு என்னமோ வந்து அந்த டென்ஷன் பார்ட்டி மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன். பார்த்தா ராகவ் வந்து காரில் போயிடுறாரு. வேறு யாரோ பார்த்துட்டு இந்த டென்ஷன் பார்ட்டி நினச்சிக்கினேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்து வந்து வீட்டு பக்கத்துலேயே வந்து ராகவ் வந்து குடி வராரு. அங்கே வந்து ராகவ் வந்து வெளியே வரதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து மறுபடியும் வந்துட்டிங்களா தொல்லை கொடுக்கறதுக்கு உங்களை என்ன பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க கலர் பொடியெல்லாம் வந்து தூவிடுறாங்க. அப்போ வந்து உண்மைதான் இது பார்க்குறியே பெரிய இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு ராகவ். உன்னையும் வந்து கையை பிடிச்சி உடனே இழுக்கிறாரு. என்னதான் நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? நான் பாட்டுன்னு வந்து சும்மா வந்துட்டு இருக்கேன். என் மேலே எதுக்கு கலர் பொடியை தூவினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கையை விடுறீங்களா அப்படின்றாங்க. நீ முதல்ல கலர் பொடி நிறுத்து அப்படின்னோடனே செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உண்மைதானா? நீங்கள் உண்மையாக வந்துட்டீங்களா அப்படின்னோடனே ஆமாம் உண்மையாக தான் வந்துட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தண்ணியை தூக்கி மூஞ்சில் ஊற்றுறாரு. உடனே வந்து இப்போ புரியுதா உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே எதுக்காக தண்ணியை ஊற்றுறீங்க? நீங்கள் எதுக்கு என் மேலே கலர் போட்ட கைக்கு விடுறீங்களா இல்லையா? விட்டுட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து இவர் வந்து பக்கத்து வீட்டில் வந்திருக்காரு. இவர் என்ன தான் பண்ணுறது? அது எல்லாம் அந்த பாட்டி தாத்தாவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சண்டை போடுறாங்க. எதுக்காக வந்து அவங்களுக்குலாம் வாடகை விட்டீங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வீடு நான் வாடகை வீடு உன் வேலை நடி போய் பார்த்துட்டு போடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அனு வந்து ஆகாஷை பார்க்குறாங்க. பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. ஆகாஷ் எதுக்கு இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து ஆகாஷம் வந்து வேலையெல்லாம் வந்து கற்றுக்குறாங்க. தண்ணி வந்து எடுக்க தெரியல. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிணத்துல வந்து எப்படி எடுக்கணும்னு தெரியாமல் கஷ்டப்படுறாரு ராகவ். ஒரு தண்ணி கூட எடுக்க தெரியல. இவரெல்லாம் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளியா, சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன் வேலையை பார்க்குறியா? அவன் வந்து என்ன வேணால் பண்ணிட்டு போகிறான், உனக்கு என்னடி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க. உடனே அபி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ராகவ் வந்து அங்கே இருக்க வந்து வேலையெல்லாம் செய்கிறாரு. ஆனால் அவருக்கு இந்த வேலையும் சரியாகவே செய்ய தெரியல. அதை பார்த்து அபி வேணும்னே பார்த்து சிரிச்சு கிண்டல் அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறது ராகவ் வந்து செமைய டென்ஷன் ஆகிறாரு. அபியோட அத்தை வந்து எதுக்காக ராகவ் வந்து ஆகாஷ் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆகிறாங்க. இவங்களை பற்றி உண்மையை சொல்லலாமா, வீட்டில் வேணாமா, சொன்னால் வந்து பயந்துருவாங்க. இப்போ வந்து அனுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆகி போட்டு ராகவ் கிட்ட கேட்டு ஆகாஷ் கிட்டே பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எதுக்காக இங்கே வந்தீங்க? நாங்கள் தான் ஒதுங்கி வந்துட்டோம்ல, எதுக்கு என் பொண்ணுங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அனு மனசில் கண்டிப்பாக வந்து ஆகாஷ் இருக்கான். அதை கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாது. தயவுசெய்து இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க? அவங்கெல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. காதலுக்கு வந்து எல்லாருமே வந்து சம்மதம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி நீ அமைதியாக ஆகாஷ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி வீட்டில் வந்து கடன் கொடுத்தவங்களாம் வந்து பயங்கரமாக தகராறு பண்ணுறாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து அவங்க எல்லாருமே அடித்து போட்டுட்டு அவங்க எல்லாருமே சேவ் பண்ணுறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அபியோட அம்மா அப்பா 2 பேருமே வந்து ராகவுக்கும் வந்து ஆகாஷ்க்கும் நன்றி சொல்கிறாங்க. தம்பி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட கேளுங்க, பக்கத்து வீட்டில் தான் இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் கேளுங்க, எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு அபியும் அனுவும் ஒன்றும் புரியாமல் முடிக்கிறாங்க. அபி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட திட்டுறாங்க. அவங்கள போய் சாப்பிட கூப்பிட்றீங்க, ஒன்றும் தேவையில்லை, அவங்கள இப்போ தானே பார்க்குறீங்க, அவங்கள பற்றி என்ன தெரியும், என்னடி இது இப்படி பேசுகிற, எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிருக்காரு, இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன இவங்க புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க அத்தை சொல்கிறாங்க. இப்போ எதுவும் சொல்ல வேணாம், அனுவோட கல்யாணம் இருக்குது, இப்போ எதுவும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அபியும் வந்து செமைய டென்ஷனாக அங்கே போயிடுறாங்க. அடுத்து வந்து அனு வந்து கோயிலுக்கு போகிறாங்க. ஆகாஷ் வந்து பின்னாடியே போகிறாரு. போயிட்டு வந்து அனு கிட்ட வந்து பேசுகிறாரு. தயவுசெய்து புரிஞ்சுக்க அனு, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது அனு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அனு என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க.